இந்த சனி ஞாயிறு வந்தாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்ற டயலாக் யாருக்கு பொருந்துமோ இல்லையோ எனக்கு ரொம்ப பொருந்துங்க. இந்த சாட்டர்டே சண்டேயில் தாங்க இருக்கிற அத்தனை வேலையும் பார்ப்பேன், க்ளீனிங் ஒர்க்லேருந்து எல்லாமே. ஸோ அன்றைக்கி எடுக்கிற வீடியோஸை என்னால் எடிட் பண்ணி மண்டே தான் அப்லோட் பண்ண முடியுது. ஸோ ஒரே இடியாப்பம் 3 இடியாப்பத்துக்கு சமங்க. ஒரு இடியாப்பத்தை புழிஞ்சு அதுக்கு தேங்காய் பால் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டேன். மற்றதெல்லாம் சின்ன சின்னதாக குழந்தைங்களுக்கு எனக்கு பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் இந்த ஒரே ஒரு ஃப்ரூட் போதும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த டயட் மாதிரி எனக்கு ஒரு இடியாப்பம் போதும் அப்படின்ட்டு ஒரு 3 இடியாப்பத்தை ஒரே இடியாப்பத்தில் புளியிற மாதிரி புளிஞ்சு கொடுத்துட்டேங்க. ஸோ இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இடியாப்பம் அண்ட் தேங்காய் பால். ஆக்சுவலாக என்னென்னா, இடியாப்பத்துக்கு எவ்வளோ சைட் டிஷ் இருக்குங்க. பாயா இருக்குது, அதுக்கப்புறமா கறி குழம்பு இருக்குது. எவ்வளோ சைட் டிஷ் இருந்தாலும் என் வீட்டுக்காருக்கு என்னவோ இந்த தேங்காய் பால்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனாலேயே நான் எப்பயுமே இடியாப்பம்னா தேங்காய் பால் வச்சிடுறது உண்டு. ஸோ எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அது ஹெல்தி வெர்ஷனும் கூட. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நம்ம தாய்ப்பாலுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தனியாக குடிக்கிறத விட நமக்கு இந்த மாதிரி இடியாப்பம் இந்த மாதிரி போட்டு குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.